குன்னூர் டைகர் ஹில் டான்டி தேயிலை தொழிற்சாலையில் ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் தலைமையில் திருச்சி சிவா எம்பி உள்ளிட்ட உறுப்பினர்கள் அடங்கிய ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் நீலகிரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். குன்னூர் டைகர் ஹில் டான்டி தேயிலை தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் தேயிலை தூள் தயாரிப்பு மற்றும் தரம், உற்பத்தி செய்யும் முறை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் தேயிலை வாரிய அதிகாரிகள், சிறு குறு விவசாயிகளிடம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களிடம் ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் குறைகளையும் கேட்டறிந்தனர். தேயிலை தொழில் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி இந்த டீ போர்டு என்பவர்களோடு அந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடி இப்போது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டான்டி அந்த தயாரிக்கின்ற இடத்திற்கு தேயிலை தயாரிக்கின்ற இடத்திற்கு அதனுடைய நடைமுறைகளை பார்த்தோம். இங்கு பணியாற்றுகிற தொழிலாளர்கள், தின கூலிகள் மற்றும் எல்லாவற்றுக்குமான பிரச்சனைகளை கலந்து பேசியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை நாங்கள் தாக்கல் செய்கிற போது இதனுடைய விரிவான செய்திகள் வரும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதில் இருக்கும். குன்னூர் டைகர் ஹில் டான்டி தேயிலை தொழிற்சாலையில் ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் தலைமையில் திருச்சி சிவா எம்பி உள்ளிட்ட உறுப்பினர்கள் அடங்கிய ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் நீலகிரி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். குன்னூர் டைகர் ஹில் டான்டி தேயிலை தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் தேயிலை தூள் தயாரிப்பு மற்றும் தரம், உற்பத்தி செய்யும் முறை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் தேயிலை வாரிய அதிகாரிகள், சிறு குறு விவசாயிகளிடம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களிடம் ஒன்றிய அரசு பொதுக்கணக்கு குழுவினர் குறைகளையும் கேட்டறிந்தனர். தேயிலை தொழில் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி இந்த டீ போர்டு என்பவர்களோடு அந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடி இப்போது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டான்டி அந்த தயாரிக்கின்ற இடத்திற்கு தேயிலை தயாரிக்கின்ற இடத்திற்கு அதனுடைய நடைமுறைகளை பார்த்தோம். இங்கு பணியாற்றுகிற தொழிலாளர்கள், தின கூலிகள் மற்றும் எல்லாவற்றுக்குமான பிரச்சனைகளை கலந்து பேசியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை நாங்கள் தாக்கல் செய்கிற போது இதனுடைய விரிவான செய்திகள் வரும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதில் இருக்கும்.